ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்றைக்கி மலையாளத்தில் வெளிவந்திருக்க சிதர்நதி ஸ்ரீகுட்டன் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தமிழில் வெளிவந்த பசங்க படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி மலையாளத்தில் எடுத்திருக்காங்க. യാതൊരു പ്രയോജനമില്ലാത്ത കുറേ എണ്ണങ്ങളും ബാക്കിയുള്ളവരെ ദ്രോഹിക്കാൻ വേണ്ടി ഞാൻ കണ്ടതാ. ஒரு பேக் பெஞ்சர்ஸுக்கும் ஒரு ஃப்ரெண்டில் உட்காந்துருக்க நல்லா படிக்கிற டீச்சர்ஸுக்கு பிடிச்ச பையனுக்கும் இடையில நடக்கிற கிளாஸ் ஸ்கூலில் സ്കൂൾ ലീഡർ ഇലക്ഷൻ. അന്ന് രാവിലെ ആയിരിക്കും ക്ലാസ്സിലെ ഇലക്ഷനും. டீச்சர் பேக் பெஞ்சர் எப்படி பார்க்குறாங்க, அவங்க நல்லா படிக்கிற பையனை எப்படி பார்க்குறாங்க, ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்ச படம் தான் இந்த சிதர்நதி ஸ்ரீகுட்டன். படத்தை பார்த்துட்டு கேரளா கவர்மெண்ட்டு இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் சீன் மாதிரி தான் இனிமேல் எல்லா ஸ்கூலும் இருக்கணும் ஆர்டரே போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு கேரளாவில். ஸோ இந்த படம் தமிழ் டப்பிலேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ஏன்டா பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ படத்தில் வர ஒவ்வொரு சீனும் உங்கள் மனசில் நிற்கிற அளவுக்கு அவங்க நடிச்சிருப்பாங்க. எல்லாமே சைல்டு ஆர்டிஸ்ட் தான், ரொம்பவே அருமையாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு விகுதி டீம்னு ஒரு டீம் வரும். ஸோ அவங்களாம் சிரிப்பை கிளப்புற விதம் இருக்கே, மிரட்டிடுவாங்க. படத்தில் ஒவ்வொரு கேரக்டருமே நம்ம சிரிக்க வைக்கும். ശ്രീകുട്ടൻ ചോദിക്കും, നടത്തി തരയും ചെയ്യും. ഉറപ്പ്? ഒന്ന് നോട്ട് ചെയ്ത് നോക്ക്. படத்தில் ஹீரோவாக ஒரு சின்ன பையன் வருவான். அவனோட அந்த லவ் சீன்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு தட்டத்தின் மறைவு, பரவா, ஸோ அந்த ஃபீல் கொடுக்கும் நமக்கு. மொத்தத்தில் இது ஒரு ஹோல்சமான ஸ்கூல் லைஃப் பேஸ் பண்ண படம் தான். ஸோ பார்க்குற எல்லாருக்கும் அவங்களோட ஸ்கூல் லைஃப் திரும்ப ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தரலாம். இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.